இந்த கொஸ்டினில் நமக்கு ஒரு சின்ன சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இந்த செயலில் வரையறுக்கப்பட்டால் இதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிக்க போகிறேன். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ஸ்டார்னு ஒரு சிம்பிள் இருக்கா. இங்கே பாருங்கள், நமக்கு ஃபார்முலாலையும் ஒரு ஸ்டார்னு ஒரு சிம்பிள் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், 3 ஸ்டார் -1 இந்த 3 வந்து ஏன்னும் இந்த -1 பின்னு வச்சுக்கிட்டு எனக்கு இந்த சைடு இருக்கிற மாதிரியே வந்துருச்சு. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, 3 × -1 டிவைடட் பை 3 + -1ன்னு வரும். இரண்டையும் பெருக்குனா -3, இரண்டையும் கழிச்சா 2ன்னு வரும். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒட்டு மொத்தத்தும் கண்டுபிடிப்போமா, 3 ஸ்டார்னு போட்டு அந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக -3/2ன்னு போட்டேன். இப்போ இதுலேயும் 3க்கு பதிலாக ஏன்னும் பிக்கு பதிலாக -3/2ன்னு போட்டு இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏக்கு பதிலாக 3ன்னும் பிக்கு பதிலாக -3/2 டிவைடட் பை 3 + -3/2. இப்போ இது மேலே இருக்க ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்னா -9/2ன்னு வரும். கீழே குறுக்கு பெருக்கல் பெருக்கணுமா, அப்போ 6 -3 3/2ன்னு வரும். ஓகேவா. இப்போ கீழே இருக்க டைம் அப்படியே மேலே கொண்டு போகிறேன். அப்போ -9/2 மேலே கொண்டு போகும்போது அப்படியே தலைகீழாக மாறிடும், 2/3 ஆயிரும். இப்போ இது ரெண்டையும் கட் பண்ணுறேன், -3 தான் ஆன்சர்.